என்னடா சொன்ன? அது வந்துப்பா பொன்னிச்சாமி என் சிநேகிதப்பா, அதனாலதான்ப்பா. நல்ல பேர் சம்பாதிக்க ரொம்ப நாள் ஆகும்டா. சம்பாதிச்ச பேரை கெடுக்க ஒரு நிமிஷம் போதும்டா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்க பேரு கெட்டு போற மாதிரி இனிமே எப்பவும் நடக்க மாட்டேப்பா. அந்த நிமிஷத்துலேருந்து அரசியலில் ஈடுபட வேண்டாம்னு எங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டாரு. தாத்தா இறந்ததுக்கப்புறம் எத்தனையோ அரசியல்வாதிங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட ஆதரவு கேட்டாங்க, மறுத்துட்டாரு. மற்றவங்க நாள் ஒன்றா மச்சான், ஐயாவுக்கு அப்புறம் உன் ஜாதிக்காரில் ஒருத்தன் அரசியலில் வர வேண்டாம். என்னை மன்னிச்சிரு சின்ராஜ், அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு ஐயாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க வர வேண்டாம் மச்சான், நான் மாப்பிளைய கூட்டிட்டு போறேன். சின்ராசு என்னை வலுக்கட்டாமல் எடுத்துகிட்டு போனான். பாடி அன்னைக்கு தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. சின்ராசுக்காக ஓட்டு கேட்டு வீடு வீடாக போனேன். அப்போ தான் மக்கள் என் தாத்தா மேலே வச்சிருக்க மரியாதையை நான் பார்த்தேன். அந்த எலெக்ஷனில் என்னால் சின்ராசு ஜெயிச்சான், மந்திரி ஆனான். அடுத்த 4 வருஷத்தில் அவனுக்கு பணம் பதவின்னு எல்லாமே கிடச்சிச்சு. எவ்வளோ பணம் இருந்து என்னடா பிரயோஜனம்? நம்ம சாதி சாணம்ல ராமசாமி ஃபேமிலியை தான் மதிக்கிறாங்க. அட நீங்க வேறனே, அவங்க தயவு இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. ராமசாமி ஃபேமிலியை நான் ஜெயிச்சே ஆகணும். செல்வத்துக்கு அரசியல் சுட்ட கொஞ்சம் நீ காமி. உனக்காக எலெக்ஷன்ல 2 கோடி ரூபா செலவு பண்றேன். வரவன் பரவாயில்ல உங்க தாத்தா பேரை சொல்லி ஜெயிச்சிட்டு போறான். நீ என்ன தப்பு? உனக்கு விருப்பம் நான் இல்லப்பா. ஆனா ஒரு விஷயம், அரசியலில் சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதே மாதிரி அரசியலுக்குன்னு பணம் எதுவும் என்கிட்ட கேட்கக்கூடாது. சரிப்பா. அந்த வெங்கடேஷ் பணம் தருவான்னு நம்பி தேர்தலில் நின்று நம்பிக்கை துரோகம் பண்ணான். என் ஃப்ரெண்ட் லால் கொடுத்த பணத்தை வச்சு எலெக்ஷன் வேலையை பார்த்தேன். ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்தேன். ஆனால் என்னோட உழைப்பு எங்கள் ஐயாவோட பேரை மீறி சின்ராசோட பணபலம் தான் ஜெயிச்சது. குடும்பத்துக்கு பேர் இருந்தால் மட்டும் பத்தா செல்வம், கொஞ்சம் பணமும் வேணும். நாம் தோற்று போகிறப்படுற வேதனையை விட வர்றவன் போகிறவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவானே, அதுதான் உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது. என்ன ஆனாலும் மனசு மட்டும் விட்டுறாத செல்வம். அரசியல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல தம்பி. லக்ஷ்மி நீங்க தோத்து போனத சாடையா குத்தி பேசுறா. அரசியல் எல்லாம் உங்களுக்கு சரி வராது, வேணா விட்டுருங்க. ராமசாமி ஐயாவே தோத்தது மாதிரி தான் ஊரே சொல்லுது. இப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்னா அப்பவே அரசியல் வேணாம்னு நான் முடிவெடுத்தேன். எனக்குள்ள இருந்த அரசியல் ஆசை வெறியா மாறிச்சு. என்னை ஏழனமா பார்த்து அந்த உலகத்தை எட்டி மிதிக்கணும்னு கோவம் வந்துச்சு. இன்னைக்கு அரசியலை ஜெயிக்க பணம் தான் முக்கியம்னு உணர்ந்தேன். என் நண்பன் லால் மூலமா பவானி அறிமுகமானான். எல்லா பிஸ்னஸ்மேன்களையும் மிரட்டி பணம் கேட்டு பணம் தராதவங்களை கொண்டு பாலத்துக்கு கீழே போட்டு எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் பயம் வந்துச்சு. எங்களுக்கு பணம் வந்துச்சு. என் நண்பன் லாலை சின்ராசோட சேர வச்சு சின்ராசோட அத்தனை ஊழலும் இப்போ எனக்கு தெரியும். எத்தனை பேரை கொன்னாலும் எவ்வளவு பணம் செலவானாலும் நான் மினிஸ்டர் ஆகணும். மாமா மாமா ஃபோன். ஹலோ செல்வம், பவானி சம்மந்தப்பட்ட ஆளுங்க எல்லாரையும் போட்டது என் தம்பி தான் எனக்கு தெரியும். என்ன பண்ணலாம்? அவன் எஸ்ஐ கொண்ட கேஸுக்காக மட்டும்தான் இதுக்குள்ள வந்திருக்கான். மறுபடியும் திருச்சி போயிடுவான். நம்ம பிரச்சனைக்கெல்லாம் வரமாட்டான். விட்டுரு. சரி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவ் சிட்டியில் இருக்கிற டாப் மோஸ்ட் பிசினஸ்மேன் எல்லாரையும் மீட் பண்ணும். உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. ஐ எம் ஜெய்சிலன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இந்த கேஸ் விஷயமா நான் தான் டீல் பண்றேன். உங்களோட பயம் தான் அவங்களோட பலம். லாஸ்ட் வீக் நடந்த மிஸ்டர் ரத்னவேலோட மரணம் பவானியை தாண்டி எவனோ ஒருத்தன் இருக்கான்னு உணர்த்திருக்கு. ஐ எம் கெஸிங் கண்டிப்பா மறுபடியும் உங்க எல்லாருக்கும் த்ரெட்னிங் கால் வரும். பயப்படாதீங்க. ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண ரத்னவேலுக்கு நடந்தது, எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன சார் நிச்சயம்? ஏன் நாங்க மட்டும் இந்த கேஸ்ல உங்களுக்காக ஒரு எஸ்ஐ இல்லையா? இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கிறது உங்களோட பாதுகாப்புக்காக தான். எங்க கிட்ட இருக்கிற ஒரே க்ளூ நீங்க தான். நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க அவனை பிடிக்க முடியும். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். ஏய் செல்வம், உன் தம்பி நம்ம பிரச்சனைக்குள்ள வரமாட்டான்னு சொன்ன, நம்மள நெருங்கி வந்துட்டான். நம்ம எல்லாரும் மாட்ட போறோம். இங்க பாரு செல்வம், முதல்ல உன் தம்பியை போட்டு. அண்ணே வேணாம்ண்ணே. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? மொத்த எஸ்ஐ செஞ்சதுக்கே பாத்தீங்களா, மொத்த போலீஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதுல அசிஸ்டன்ட் கமிஷனர்னா ரிஸ்க் ரொம்ப பெருசுண்ணே, வேண்டாம். மாமா உங்க பையன் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? ஆ இந்தா சொல்லு, அப்பாட்ட சொல்லு. அப்பா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வரண்டா செல்லம். சரியா? சரியா செல்லம்? பார் செல்வம், எலெக்ஷன் 6 மாசத்துல வரப்போகுது. அதுக்குள்ள எல்லா பிசினஸ்மேன்ட்டையும் பணத்தை வாங்கிடும். என் தம்பி நம்மளை நெருங்கிறதுக்குள்ள நம்ம ஆட்டத்தை கலைச்சிடும்.